முன்னாடி. அது வந்து போன வாரம் போட்டிருந்தேன். அது வந்து பார்க்குறதுக்கு டைம் மட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த கேமை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்மளுடைய ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுக்குவோம். நமக்கு ஹங்கர் அதாவது நமக்கு வந்து பசி ஃபுல்லாக அடங்கிடுச்சு. நம்ம என்ன செய்யணும், மேலே போவோம், சாரி கீழே போவோம். அதை திறந்து கடை என்ன இந்த மாதிரி இதில் வந்துட்டு ஓகே மக்களே கிளீன் பண்ணிட்டு அவனை ரூட்டுக்கு தான் அட்டாக் பண்ணி பார்த்தா பக்கத்தில் கஷ்டப்பட்டு மக்களே. அதனால 220 ரூபா ஃபைன் போட்டாங்க. சரி எப்படி போயிருக்கீங்களான்னு இருக்காங்க. இவன் எப்படி டாப்ல எல்லாம் சரியாயிடும். இவங்க வந்து ரூபா எப்படா கொடுங்களான்னு பிளான் பண்ணி இருப்பாங்க. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 10-20 சம்பாதிச்சிருக்கோம். அதே கருத்து மக்களே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. பரவாயில்ல, ரேட்டு அதிகமாக ஓகே. என்ன பிசி செட்டை பார்க்கறதுக்கு எவ்வளோ வரமாட்டான். ஒருவேளை சீக்கிரத்தில் தோற்று, அதாவது காசு இல்லாமல் போயிடுவோமோ அப்படின்னு பயமாக இருக்கிறது. பேங்க் லோனோடு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் வந்து அந்த மாதிரி வைக்கலை. ஆனால் வந்து அது மாதம் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒவ்வொரு பில்லு அதுதான். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக திருப்பி வச்சுருவோம். இப்போ வந்து ஒழுங்காக கரெக்டாக வைக்கணும். நம்ம வந்து கேம் கன்சோல் செட்டப் வந்து இந்த பார்ட்டில் கண்டிப்பாக வாங்கிடுவோம் மக்களே. கேம் கன்சோல் செட்டப் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் காசு தேவை. நம்ம வந்து ஒரு டிவி வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிவி வந்து பிச்சைக்காரங்க வந்துட்டான். இந்த டிவி மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கிக்கலாம் மக்களே. வீடியோ பார்த்துக்கவங்க வந்து லைக் பண்ண பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிப்பாங்க. சேனல்லையே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மக்களே. என்னடா வந்துடுச்சான்னு பார்க்கணும். நல்ல வேலை மக்கள் எனக்கு பில்ஸ் வரல. அது வந்துச்சு, அதாவது அன்ஃபேர் அட்டாக்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. ஐ டு நாட் சஜஸ்ட். ஐயே என்னடா இப்படி பண்ணுறீங்க. ஆமாம், பிழிச்சான் நம்ம பாடி கார்டு வந்து லூஸ் எதுவுமே செய்ய தெரியாது அவனுக்கு. அதனால இதுக்கு தான் நம்ம வேலைக்கு வச்சுருக்கோம்னு எனக்கே தெரில.
சரி விடுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கன்சோல் செட்டப் பண்ணுறதுக்கு வந்து டிவி வாங்கிடுவோம். இந்த எல்சிடி டிவி தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. கேம் கன்சோலுக்கு மானிட்டர் ஓகேவாக இருக்குமா தெரியலை. இல்லை கண்டிப்பாக இருக்காது. இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டிவி வாங்கினா 3000 ரூபாய் நமக்கு தேவை. ஃபஸ்ட் அப்போ நம்ம வந்து கேம் கன்சோல் மட்டும் வாங்கிடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கலாம். வாங்கணும் ஜாய்ஸ்டிக்கும் வாங்கணும். ஓகே மக்கள், லோக்கலில் கேம் கன்சோல் வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெளியே போயிட்டு கேம் கன்சோல் இருக்குது. பட் ஃப்ரீயான ஏசி அதுக்கும் சேர்த்து பில்லில் சேர்த்துக்கலாம். எவ்வளோ சேர்த்து இல்லை என்னங்க சார் வேணும் ஹாட்டாக ஓகே செஞ்சு கூட எவ்வளோ வீட்டுமே போயிடுவானோ போயிடுவாங்க சொல்லி இல்லை கொஞ்சம் காசு எங்களுக்கும் சேர் வாங்கிடுவோம். வந்து காசு நிறைய வந்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. உள்ளே வச்சா தான் நல்ல ஐடியா போயிருக்கு மக்களே. இப்போ வந்து கொஞ்சோண்டு கேம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி ஒரு கேம் வாங்கிட வேண்டியதான் சேஃபாக அப்படின்னு ஏதோ பண்ணுறப்ப கேம் ஆர்டர் போட்டாச்சு. சரி வாங்கியாச்சு. இப்போ வந்து கேம் கன்சோல் பண்ணால் இதை வாங்கிடுவோம். ரேட்டு கம்மியாக இருக்கா? இது ஒன்று அப்புறம் பிளாக் வச்சுருக்கு. அப்புறம் வந்துட்டு நம்ம டிவி வாங்குறதுக்கு 3000 ரூபா கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் டேபிள்ஸில் வந்து கன்சோல் டேபிள் வந்துட்டு எத்தனை ரூபான்னு பார்த்துக்கலாம். 1490. இது நம்ம வந்து ஆர்டர் போட்டுருவோம். ஸ்ப்ரிங் வாட்டர் ஓகே. எல்லாத்துலேயும் ஒன்று ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க. கேட்கறதுக்கு படப்படன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இப்படி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நமக்கு எப்படி காசு வந்துடுமே. இப்போ இதை கொடுத்துட்டோம்னாலே நமக்கு நிறைய காசு வரும். அதனால் நம்ம வந்து என்ன செய்யலாம்னா பண்ணி கொடுத்தோம். என்ன செய்யலாம்னா அவங்கள்ட்ட வந்து காசு தந்துடுவோம். ஓகே மக்கள், காசு எவ்வளோ கிடச்சிது 823 ரூபா. ஓகே மக்கள், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மிச்சினாலே போதும். நம்ம வந்து ஒரு டிவி வாங்கிடலாம். நம்ம டிவி அதுக்கு முன்னாடி வெளியே இருக்கிற பொருட்கள் எடுத்து வந்துடணும் மக்கள். பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம கதை முடிஞ்சிருக்கோம். இடம் கிடையாது. உள்ளே செட்டப் பண்ணிடுவோம். ஏதோ இது திங்கம் ஓகே. சேர் ஸ்பைஸ் இந்த பொருட்கள் தான் வேணும். இந்த ஜாய்ஸ்டிக் வந்து மாடல் செட்டை வந்து வச்சுக்குவோம். இதுதான் அது செட்டை இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஜாய்ஸ்டிக் எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணணும். டேபிள் கிராஸாக எடுத்துட்டு ஏதாவது திருட்டு பைய வேறு வந்துடக்கூடாது. அதுதான் பாடி கார்டை வச்சுருக்கேன். அந்த பாடி கார்டு நாசமாக போன மாதிரி வேலை பார்ப்பான் மக்களே. சரி இப்போ நம்ம வந்து இந்த ஒரு பக்கம் பண்ணிடலாம்.
ஓகே மக்கள் 4999. இப்போ நம்மளுக்கு 4000 இருந்ததுனால அதை வந்து ஆர்டர் போட்டுட்டோம். இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா தேவையில்லாத பொருட்களை வந்து விற்றுக்கணும். அடுத்து ஆள் வந்தாச்சு. இப்போ வந்து வெரி ஹாட்டாக இருக்கா, நல்லா தான் இருக்கா. 2 பேர் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காசு வச்சு டிவி வந்துருச்சு. காசு வந்தோடனே நம்ம அடுத்து சேர் வாங்கிடலாம். பாய் வேறு அப்படியே பேசணும். சப்போர்ட் பண்ணியாச்சு. முக்கியமான காசு கிடைக்கும் மக்கள் நிறைய 1270 கிடச்சிது. நம்ம வந்து சேர் மட்டும்தான் ஆர்டர் போடணும். சேர் எங்கே இருக்குது? சேர் மேலே இருக்குது. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் சேர் ஆர்டர் போட்டு வருவோம். அதுக்கு பார்த்துக்கலாம். ஓகே சாக்லேட் வேணுமா? ஓகே வரேன். சாக்லேட் கூட நிறைய காசு கிடச்சிருக்கு. நல்லா பெரிய ரேட்டை கூட்டி வச்சுருவோம் மக்களுக்கு, நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் குடிக்கிட்டேவும் இருக்க முடியல. எவ்வளோ நேரம் டென்ஷன் ஆகுது எனக்கு. God 9 o'clock மேலே நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது மக்களே. சார் இவ்வளோ ஹை போல இருக்கு. இப்போ நம்ம வந்து தேவையில்லாத ஐட்டம்ஸை செல் பண்ணணும். பட் இப்போ நமக்கு செல் பண்ணுற அளவுக்கு எந்த இதுவும் கிடையாது. இப்போ சேர் ஆர்டர் போட்டு வந்துருக்குமே, அந்த சேரை வாங்கிட்டு வந்துடலாம். அதில் இந்த திருப்பி பயில் வந்து எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அது வேறு நம்மளுடைய ஃபஸ்ட் டைம் இன்னொரு கேம் கன்சோல் செட்டப் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் பண்ணுறதுக்கு வந்து கேம் கன்சோல் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். பட் ஒரு மாதிரி இடைஞ்சலாக இருக்கும். ஆன்லைன் விஷ் கொடுத்துருக்கோம். கேம் கன்சோல் வச்சுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட 3000 ருபீஸ் இருக்குது. அது பாட்டுக்கு ருபீஸ் இருக்கிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து அதை வந்து பார்த்துட்டு செலவு கேட்டேன். 10,000 15,000 அந்த மாதிரி இருக்கும்போது செலவு வச்சுக்கலாம். போயிடுவாங்க. நம்ம துரத்தி அவங்க அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம பாடி கலெக்ஷன் வருவாங்க என்னன்னு தெரியல.
நான் வந்து 30 மினிட்ஸு 20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் வந்துட்டு இப்போ நம்ம இன்டர்நெட் கேஃப்க்கு வேண்டியே நம்ம வந்து 20 மினிட்ஸ்க்கு அவ்வளோதான் வீடியோ. இந்த அளவுக்கு மற்ற கேம்ஸ்க்கு வந்து போட முடியாது. ஏன்னா இப்போ லைவ் கேம்ஸ் இருக்கிறதுனால வந்து நம்ம இது கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எடிட்டிங் பண்ணுறதுலாம் கொஞ்சம் நேரமாகும்னு சொல்லிட்டு நம்ம கடகடன்னு லைவ் கேம்ஸ்னு கொடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் வீடியோ லென்த்தான வீடியோவும் நம்ம வந்து டக்கு போட முடியாது. நம்ம வந்து எடிட்டிங் பண்ணுற ப்ராசஸ் இருந்துச்சுன்னு வைக்கணும். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எடிட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் நேரம், அப்புறம் எடிட்டிங் ஓகே மக்களே, காலையில் எழுந்திரிச்சாச்சு. அப்படிங்கிறப்போ செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடலாம். இல்லை கேம் கன்சோலில் வந்து ஒருத்தர் போனாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்து வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து கோலா கடையை எடுத்துகிட்டு போய் ஒருத்தி எனர்ஜி கொடுத்துட்றான். அதில் கொஞ்சம் காசு வாங்கியாச்சு. கேம் கன்சோலில் இருக்கிறவங்க கேம் கன்சோலில் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஆர்கேட் மிஷினை விட பிசியை விட கேம் கன்சோலுக்கு தான் நிறைய பேர் வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆர்கேடுக்கு தான் போகிறாங்க. பட் நிறைய பேர் வந்து கேம் கம்மியான மிஷின்ஸ் அமௌண்ட் ஆஃப் மிஷின்ஸ் வந்து வச்சுக்கிறதுனால நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் வரைக்கும் வர முடியும். ஆனால் நம்ம போக நிறைய மிஷின்ஸ் இருக்கும்போது வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க. இப்போ வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நிறைய மிஷின்ஸ் வச்சுருக்கோம், எத்தனை பத்தல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம அடுத்த இடத்துல இதை வந்து செவத்தில் நான் பிக் பண்ணி மாட்டிட்டேன். அதனால் மறுபடியும் வெளியே போயிட்டு வந்தேன். ஆனால் பரவாயில்ல, ப்ராக்ரஸ் வந்து சேவ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அது எனக்கு சந்தோஷம். ப்ராக்ரஸ் சேவ் ஆகிருக்குது. அதனால் நம்ம வந்து தப்பிச்சோம். புக்கை மட்டும் இப்போ மட்டும் க்ளீன் அதுக்கப்புறம் ஓகே டன். இப்போ வந்துட்டு அதை திறந்துருவோம். வெளியே போயிட்டு வந்தோடனே 5900 சில்லறையில் இருந்தது வந்து எனக்கு இப்போ 972 ரூபாய் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம நிறைய இடத்த வந்து நம்ம ரெண்ட் பண்ணிடலாம். நமக்கு வந்து இப்போ வந்து இந்த மேடம் வந்து போகிறாங்கன்னு நினச்ச மக்கள் கேம் கன்சோல்ஸ் தான் போவாங்க. எப்பயும் ஆர்டர் பண்ணுவாங்க. ஏதாவது நம்ம ஆர்டர் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம டிவி வந்து செட்டப் முடிஞ்சது. இல்லையே வச்சுக்கலாம். டேய் என்னடா இது? டேய் ஓ மவுஸ் இல்லையா கூட? என்னடா மவுஸுக்கு இதுக்கா சேருக்கு தான் அப்படி காட்டுதோ அப்படின்னு நினைச்சேன். 318 ரூபாய் இருக்குது. இன்னும் கொஞ்சம் காசு சேகரித்து நான் வந்து அடுத்த பாட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் காசு நான் சேகரிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். பாய்.